பத்திரிகை அன்பர்களே, ஊடகங்களே, தொலைக்காட்சி அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். சேகர் வாழ்த்துறை வழங்குவார்னு சொல்லிட்டு அவர் பேசி முடிக்கும் போது நெக்ஸ்ட் ஷோவுக்கு கமலா தியேட்டர் சொன்ன விவேக்கு ஈவினிங் ஷோவுக்கு ரெடியாகி பேசிட்டு இருக்கார். சுருக்கமாக ரொம்ப அழகாக விவேகங்களாக பேசலாம். ஒரு நல்ல மனிதன் சேகர், ஒரு அற்புதமான மனிதன், குடும்பஸ்தான். நான்லாம் அதாவது ஒரு பண்பையும் பழக்க வழக்கத்தையும் கற்றுக்கணும்னா சேகர் பேச்சு கொஞ்சம் அதிகமாக பேசுவாரே தவிர ஒரு நாட்டு பஞ்சாயத்து ஒரு பண்ணையார்னா சிட்டி பண்ணையார்னு தான் சொல்லுவோம். அவ்வளோ அற்புதமான ஒரு நல்ல மனிதன். அவன் கலைஞனாக கன்வெர்ட் பண்ணி பாக்யராஜ் கொண்டாந்தது உண்மையிலே திரையுலகத்துக்கு ஒரு பெரிய நன்மை. ஏன்னா குடும்ப படங்கள்னா இப்போ பாலச்சந்திரன் கூட படம் எடுப்பார். அதுக்கப்புறம் மிக எளிமையாக பெண்கள் தைரியமாக உட்கார்ந்து படம் பார்க்கணும்னா சேகர் படம். இன்னைக்கு குழந்தை அவன் போதனை சொல்லுவான். பொண்டாட்டிக்கு இலக்கணம் உண்டு, புருஷனுக்கு இலக்கணம் உண்டு, அத்தைக்கு மாமிக்கு மாமியாளுக்கு அண்ணன் தம்பி அத்தனைக்கு இலக்கணம் இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு குடும்பஸ்தன். அவர் வீட்டில் எனக்கு என்னென்ன இப்போ கார்கி தானே கார்ல் மார்க்ஸ் அறிமுகப்படுத்துகிறாரு. நான் தான் யோசித்தேன், நானும் வாசுவும் பேசியிருந்தேன். சினிமாவில் நம்ம இந்த வாரிசுகளை எல்லாம் நம்ம குடும்பம் நம்ம விதைச்ச விதைய சரியா, ஆனால் இது விதைச்சி சரியாக விதைச்சிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விதைக்கும் போது நம்ம அதிகமாக நம்ம இதுன்னு சொல்லி பிள்ளைன்னு சொல்லி கொஞ்சம் உரத்தை அதிகமாக போட்டுருவோம். இந்த உரத்தை அதிகமாக போட்டுனா அதப்போ வஞ்சுப்போம். அது வேறு யாரும் நடு இதில் வைக்கும்போது முளைச்சிடும். அப்படி தான் இப்போ இவர் அப்படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் கதையெல்லாம் தெரிஞ்ச பின்னாடி நீ விதைச்சிருக்க, ஆகையினால் சரியாகத்தான் விதைத்திருப்பான் என்று கருதுகிறேன். ஏன்னா இல்லைன்னா வேறு ஏதாவது ஜோடனை பண்ணி நான் ரஷ்யா போகிறேன், கிரீஸ் போகிறேன், நெதர்லாண்டு போகிறேன்னு படம் எடுக்கல பற்றியா, ஏதாவது அப்படி தான் அதப்பவாயிருது. அதாவது இது சில நேரங்களில் இந்த மண்ணில் விதைத்த விதையாகத்தான் இதை கருதுகிறேன். அதில் நீ தேனியல் எடுத்திருக்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கே விதைத்த பாக்யராஜ் இல்லம்சோடு அங்கே நிறைய விதைகளை அங்கே தான் விதைச்சேன். ரதியா ரேவதியாக இருக்கட்டும் எல்லாரும். ஆகினால் அந்த மண்ணில் விதைத்த விதை வீண் போகாது, உன் பிள்ளை வீண் போக மாட்டான் அப்படின்ற பெரிய சிறப்பு. என்னென்னா ஒரு பையனை பார்த்தா பிடிக்கணும், அவன் சிரிச்சாலே அழகாக இருக்குது, பிடிக்குது, அது போதும். நடிப்பப்புறம் ஒரு பையனை முதல்ல பிடிக்கணும், ஒரு பெண்ணை பிடிக்கணும். அதே மாதிரி ஹீரோயின் கூட ரொம்ப லட்சணமாக தான் அற்புதம். இசை, இந்த மூணு மெயின் முக்கியம். இசை நன்றாக இருக்கணும், ஒரு கதாநாயகன் நாயகன் பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்கணும், பாக்கி கருத்துக்களை நீ சொல்லியிருப்ப. ரொம்ப நிச்சயமாக இது மாஸ் பிக்சராக ஜனங்கள் அதில் காதலை வேற கற்றுக்கிட்டேன் 4 வருஷத்துல. என் கூட இத்தனை வருஷம் நீ கற்றுக்கலன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் தெரியும், அடக்கமாகும். நாங்கள் கொஞ்சம் மைக் வச்சு சொல்லி தொலைச்சிடுவோம் காதலை. அவர் சொல்ல மாட்டார், வேணாம் வீட்டுக்காரம்மா அங்கே உட்காந்துருக்கேன். அவருக்கு ஒரு சில லைசன்ஸ் உண்டு, பெரிய மனுஷன்ட்டு. அதனால யாரும் என்ன அப்படி தட்டிக்குவார். அதனால் காதல் கைவசம் வந்திருக்கேன். பாட்டையெல்லாம் கொஞ்சம் இருக்குது, பையன்னு பார்க்காமலே கொஞ்சம் உருட்டி பாட்டியிருக்கேன். அதனால் படம் நிச்சயமாக மிகுந்த வெற்றி அடையும். எல்லாரும் மனப்பூர்வம். ஏன்னா எல்லா இயக்குனரும் அவனுக்கு காம்படிஷன் இருக்கு. பட் வி லவ் யூ ஆல் பீப்புள். விவேக் சொன்ன மாதிரி உன்னை நேசிக்காதவங்க கிடையாது. அதனால் நேசிக்கிறோம். நீ மிகச்சிறப்பாக இருப்ப, ஒரு அற்புதமான இதயம். விசேகர்லேருந்து நான்லாம் கொஞ்சம் நிறைய வேலை இருக்கான்னு போயிட்டே இருந்திருப்பேன். விசேகர் சொல்லி செல்வமணி சொல்லி நான் தட்டியதே கிடையாது. அவர் இருவரும் எனக்கு 2 கண்ணு மாதிரி வாழ்